உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா உனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணணுமே, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணுமேனு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடா? எங்க விடுங்க. ஏய் நீ சுமாரு, எப்ப பார்த்தாலும் உன் பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவ. அவன் கபடி மட்டுமா ஆடுறான், அவன் அந்த பயலுக்கு கூட சேர்ந்துட்டு ஊரு வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வரான். வாயை மூடிக்கிட்டு ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். ஏய் எங்கம்மா அவன் எப்பயோ போயிட்டான்பா. போயிட்டானா? அத சொல்ல மாட்டியா நீ? சொன்னா கொன்னுடுவேன் மிரட்டினான்பா. எங்க போயிட போறான்? திரும்பவும் சோத்துக்கு இங்க தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன். என்னடா? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சிரிக்கிற? இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நான் என்ன காமெடியா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல கபடி பிளேயர்னு சொன்னியே, ஆமா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. கபடி பிளேயர்னு சொன்னா சிரிப்பு வருதா? டேய் சும்மா பில்டப் பண்ணனும், கதை விடாத. இவரை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கபடி பிளேயர் லுக்கே இல்லையே. யாருக்கு அதுல பூ சுத்துற? மாறா சும்மாரு. டேய் உனக்கெல்லாம் என்னடா தெரியும் அண்ணனை பத்தி? என் அண்ணன் எவ்வளவு பெரிய கபடி பிளேயர் தெரியுமா? எத்தனை ஊருக்கு போய் எவ்வளவு மேட்ச் விளையாடி எவ்வளவு மெடல் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? பாருனா ஒண்ணுமே தெரியாம பேசிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல வள்ளி. அதுவும் கரெக்ட் தான், ஒண்ணும் தெரியாத பையன். அண்ணா நான் உன்னை பத்தி சொன்னல, நீ அண்ணிய பத்தி சொல்லு. சொல்லுங்க மாமா. என்னன்னா யோசிக்கிறியா இல்ல வெக்கப்படுறியா? நான் அண்ணிய பத்தி நீ சொல்லுனா, அப்பதான் அந்த கதையை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீதான் நல்ல ஃபீலோட சொல்லுவ. சொல்லுனா. என்ன பாக்குறீங்க? நீங்க சொல்றத கேட்கலனா என் அடிக்க கை வாங்குவீங்களா? இப்ப நின்ன கை நீ எப்ப நிக்கும்? வீம்புக்கு கண்டிப்பா அடிப்பீங்க. அதை தாங்குற சக்தி எனக்கு வேணும்ல, அதுக்காக தான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். நானா ஒண்ணு என் உசுரே போனாலும் சரி, நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்காது. காவேரி இதோ வந்துட்டேடி. சரி வா. எங்க கிளம்பிட்ட? விறகு வெட்ட. பார்த்த தெரியலையாப்பா? காலேஜுக்கு போறேன். நில்லு. இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்னா வேண்டாம், வீட்ல இரு. முடியாது. உன்னை இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டது நான் தான். நானே போகக்கூடாதுன்னு சொல்றேன்ல. சேர்த்து விட்டீங்கன்னா போக கூடாதுன்னு சொல்லுவீங்களா? படிக்கிறது என்னோட உரிமை, அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. நான் கிளம்புறேன். காவேரி சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க சொல்றத கேக்குற வயசுல நான் தாண்டி வந்துட்டேன்ப்பா. நீங்க நல்லது சொன்னா நான் கேட்டுப்பேன். அதுக்காக எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க, காலேஜுக்கு போவேன்னு சொல்றீங்க. எந்த தகப்பனாவது இப்படி செய்வானா? மாமா என்ன பிரச்சனை? காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன், இவ போவேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு திமிரா பேசிட்டு இருக்கா மாப்ள. மாமா காலேஜுக்கு தானே போகுது, போயிட்டு வரட்டும் மாமா. அதுவும் இல்லாம எனக்கு வரப்போற படிச்சவளா இருந்தா எனக்கும் கௌரவமா தானே இருக்கும். இல்ல மாப்ள, இவ இப்பவே இப்படி திமிர்தனமா பேசினா நாளை பின்ன கல்யாணத்துல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. நம்ம புள்ளைய நாம நம்பலன்னா வேற யார் நம்புவா? முதல்ல அனுப்பி வைங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம்.
மாமா நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ம் என் மாப்பிள்ள ஆனந்தம் சொல்றதுனால விடுறேன். போ. என்ன நிக்கிற? இவன் சொல்லிலாம் நான் காலேஜுக்கு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நான் லீவு. நான் காலேஜுக்கு போல, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். அப்படியா? அப்ப இங்கேயே கடை. நான் நினைச்சது நடந்துருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போறேன். காவேரி, எவ்வளவு நேரம் புள்ள காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் வா. காவேரி எதுக்காக உன் படிப்பை கெடுத்துக்கிற? நீ சொல்லி நான் காலேஜுக்கு போக வேண்டிய நிலைமை. இதெல்லாம் கொடுமை. இங்க யாரு? மரியாதையா நான் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பின்வாசல் வழியா ஓடி போயிரு. இல்ல கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தானு ஏன் தூங்கும் போது அம்மிக்கல தூக்கி உன் தலையில போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் காவேரி, நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்கிற மலை அடிவாரத்துல கபடி போட்டி நடக்குதாம் புள்ள. அதான் தெரியுமே. அதுக்கு என்னடி இப்போ? நீ பாக்க வரலையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரி விட்டுட்டு இருப்பாங்க, அத உட்காந்து பாத்துட்டு இருக்க சொல்றியா? எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீ போ. ஏய், அங்க யாரு கபடி ஆடுறா தெரியுமா? யாரு? பஸ் ஸ்டாண்டுல ஆனந்த் அடிச்சாருல ஒரு சண்டியரு. ஆமா, அவர் தாண்டி ஒரு டீமோட கேப்டனே. அவர் கூட வந்த எல்லாரும் கபடி விளையாடுறதுக்காக வந்திருக்காங்களாம். நீ என்ன சொல்ற ஃபாத்திமா? ஆமா புள்ள. ஏய், ஆர்வமே இல்லாம இருந்தா அவன் பேரை சொன்னதும் துள்ளி குதிச்சு ஓடுறாளே. எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த கபடி போட்டி இப்ப ஆரம்பமாக போகுது. அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பொம்பளை புள்ளைகிட்ட வம்பெழுத்துட்டு இருக்கான், அதை வேடிக்கை பார்த்துட்டு சொல்றியா? தொழுவூரை சேர்ந்த ராமச்சந்திரன் இப்போது களமிறங்குகிறார். இவர் இறங்கும் தோரணையை பார்த்தால் எதிரணியில் இருக்கும் அனைவரையும் வீழ்த்தி விடுவார் என்றே தோன்றுகிறது. ராமச்சந்திரன் அற்புதமாக களத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார். அபாரமாகவே ரைடு செல்கிறார். ஆனால் அவரால் இன்னமும் ஏர்கோட்டை தொட முடியவில்லை. எதிரணியினர் அவரை ஏர்கோட்டை தொட விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் விடாப்பிடியாக ஒருவரை அவுட் ஆகிவிட்டார். முரட்டுக்காலை அணியினர் 1 பாயிண்ட். எதிரணி இப்போது களம் இறங்கி இருக்கிறது. இப்பொழுது எதிரணியை சேர்ந்தவர் அபாரமாக ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் ராமச்சந்திரன் அணியினர் அவரை ஏர்கோட்டை தொட விடாமல் தடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அடேங்கப்பா, எதிரணி வீரரை முரட்டுக்காலை அணியினர் லாபகமாக பிடித்து விட்டனர். முரட்டுக்காலை அணியினருக்கு மீண்டும் இப்பொழுது 1 பாயிண்ட் கிடைத்துள்ளது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.